ஒரு ஊரில் பேசிட்டு கிளம்பும் போது ஒரு 10-15 பேர் செல்ஃபி எடுத்தாங்க. சரி எடுத்துக்கிட்டோமே, நம்ம கூட மகிழ்ச்சியாக எடுக்கிறாங்க, எடுத்துக்கிட்டோன்னே காரில் கார் வைக்க போகிறேன். ஒரு ஆள் தூரமாக வந்து சார் ஓடிடுறான். பார்த்தேன், சரி இவ்வளோ நமக்காக ஓடி வர்றாரு மனுஷன் அப்படின்ட்டு வந்தார். கிட்ட வந்து செல்ஃபி எடுத்துட்டார். மூச்சு வாங்க எடுக்கிறான். தேங்க்ஸ் சார். நான் ஓகேங்க. ஆமாம் நீங்கள் யார் சார் அப்படின்னா, ஏன்பா யாருன்னு தெரியாமலே எடுத்தேன்னு. ஆமாம் சார், தூரமாக இருந்து பார்த்தேன், 4-5 பேர் எடுத்துருந்தாங்க, அதனால் கிட்ட வந்து முதல்ல எடுத்துட்டேன். நீங்கள் யாருன்னு சொன்னீங்கன்னா வேணும்னா வச்சுப்பேன், இல்லைன்னா டிலீட் பண்ணிவிடுவேன் சார். நான் எப்போ வாழ்க்கையில் வெற்றி பெறணும் எல்லாருமே நினைக்கிறோம். வாழ்க்கையில் ஒரு ஆம்பிஷன் இருக்கணும் எல்லாரும் நினைக்கிறோம். ஆம்பிஷன்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க. நிறைய பேர் தப்பாக நினச்சின்னு இருக்கான். ஒரு பெட்டி கடைக்காரங்கிட்ட போய் உங்கள் ஆம்பிஷன் என்னன்னு கேளுங்களேன். சார் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆரம்பிக்கணுமா, கரெக்ட். ஒரு கிளர்க்கு கிட்ட போய் உங்கள் ஆம்பிஷன் என்னன்னு கேளுங்களேன். சார் இந்த ஆஃபீஸில் ஜெனரல் மேனேஜர் ஆகணும், கரெக்ட், தப்பு இல்லை. ஆனால் உண்மையிலேயே நல்ல ஆம்பிஷன் எது தெரியுமா? எந்த மனிதன் சார் நான் வாழற ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருக்கணும், அதுதான் என் ஆம்பிஷன் சொல்கிறானோ அவன் தான் உண்மையிலேயே வாழ்க்கையை சரியாக வாழறான். நிறைய கேரக்டர் நம்ம டெய்லி பார்க்குறோம் சார். நீங்கள் ஏதாவது பேச ஆரம்பிங்களேன், அவனும் பேச ஆரம்பிப்பான். அதாவதுங்க நேற்று பேப்பர் பார்த்தீங்களா அதில் அப்படின்வான். நம்ம என்ன சொல்ல வரோம், அவன் என்னன்னு கேட்குறான், நம்மளை பேசவே விட மாட்டான், அவனே பேசின்னு இருப்பான். எதுலையுமே பொறுமை இல்லை, எதுக்குமே பொறுமை இல்லை. பொறுமை மட்டும் இருக்குமானால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நினைத்த இலக்கை அடைவீர்கள், அதுதான் நிச்சயம். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய உழைப்பு எல்லாம். முதல்ல பொறுமை இருக்கணும். யாருக்கிட்டையாவது இப்போல்லாம் ரொம்ப அநியாயமாயிட்டானுங்க. டைம் என்னன்னு கேட்டால் 8:40 முடிஞ்சு போச்சு. ஒரு கேள்வி ஒரு பதில் சொல்ல மாட்டான். சார் டைம், உனக்கு டைம் சொல்கிறதுக்கு தான் நான் வாட்சி கட்டணும் வேணும்லாம். இவ்வளோ வசனம் பேசுறதுக்கு டைமை சொல்லி தொலைக்கலாம், சொல்ல மாட்டானுங்க. அவ்வளோ ஈகோ. சில பேர் பார்த்துருக்கீங்களா, சாதாரணமாக பேப்பர் படிப்பான் சார், அதுலேயே பொறுமை இல்லாமல் பேப்பர்கிட்ட பேசுவான், பார்த்துக்கிறீங்களா? அரசாங்கம் ஏதாவது முடியாது, அதெல்லாம் முடியாது அப்படின்னா. ஒருத்தன் பேப்பரில் இது போட்டிருக்கான். ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்கான், 8 பெண்களை திருமணம் பண்ணிட்டு 9வது ஒன்று ட்ரை பண்ணியிருக்கான், போலீஸில் மாட்டிக்கினான். அதை போட்டிருக்கான். நம்ம பேப்பர்காரங்க குறும்பு ஜாஸ்தி. சார் 8 பெண்களை ஏமாத்தணுன்னா என்னன்னு போடுவீங்க சார்? களவாணின்னு போடணும், கேடின்னு போடணும், பொறுக்கின்னு போடணும். ஆனால் தமிழ் பேப்பர் அப்படி போட மாட்டான். காதல் மன்னன் கைது. எது 8 பொண்ணை ஏமாத்தினான். படிக்கும்போது நமக்கு கூச்சமாக இருக்கும், நம்ம வேஸ்ட்டு போல இருக்குது, நம்ம மன்னனில் இளவரசனா கூட ஆக முடியாது போல இருக்குன்னு. இவன் படிச்சுட்டு பொறுமையாக போக வேண்டியதானே, குதிக்கிறான், பிபி வருது. அந்த படித்து என்ன இருக்கு அந்த அளவு பொறுமை கிடையாது. இவனெல்லாம் என்கவுண்டரில் முன்னதான் அந்த மாதிரி 8 பெண்களை கிடைக்குது ஆண்கள். இப்போ ஒரு அம்மா மாட்டிக்கிது, சத்தியான ஒரு அம்மா 52 ஆம்பளையை கல்யாணம் பண்ணிக்குது. அவங்க 52 நாட் அவுட்டு, போலீஸ் பிடிச்சிச்சு, இல்லைன்னா செஞ்சுரி வச்சுருக்கோம். அதனால் இவன் என்கவுண்டர் போடணும். பொறுமை. படிச்சியா, பொறுமை, யோசி. ஒன்றை வச்சுக்கினே நம்மளால் சமாளிக்க முடியலையே, இதை எப்படி 8 சமாளிக்க? அந்த மாதிரி பார்க்க ஆரம்பி. ஏன் டென்ஷன் ஆகிற? சார் டாக்டர் கிட்ட போகலாம் சார். நம்மளோட பிரச்சனை என்ன தெரியுமா, எந்த இடத்துல போனாலும் பொறுமை கிடையாது. டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்குறோம், அதனால் போனவுடனே ஃபஸ்ட்டு பார்க்கணும். எல்லா இடத்துலையும் ஒரு இது இருக்குது, சிஸ்டம் இருக்குது. ஒரு டோக்கன் வாங்கணும், ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும், நமக்கு முன்னால் ஆள் இருந்தாங்கன்னா நம்ம வெயிட் பண்ணணும். பொறுமையாக கிடையாதுங்க, ரிஸ்க்லெஸ்ஸாக இருப்பானுங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்க லைஃப்பெல்லாம் எந்த காலத்திலுமே லைஃப்பில் அமைதி கிடையாது, தூக்கம் வராது, எல்லாத்துலேயுமே டென்ஷனாக இருக்கிறது. ஒருத்தர் பார்த்துட்டு படித்தவன் பார்த்துட்டு வந்து சொல்கிறான், டாக்டர் வேஸ்ட்டு, 500 ரூபா பிடுங்கிட்டான்றான். அவன் MD MCA வச்சு படிச்சுட்டுலாம் பிடுங்கிட்டான். ஏன்டான ஒரு தெர்மாமீட்டர் வச்சு பார்க்கல, ஒரு ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு பார்க்கல, என்ன டாக்டர் அப்படின்னா எதுக்குள்ள கரெக்ட் தான் போல இருக்குது. ஏன்னா மீனா உடம்புக்கு முட்டி வலின்னா, முட்டி வலிக்கு எதுக்குடா தெர்மாமீட்டர் வைக்கணும்? இவன் என்ன நினைக்கிறான் சார், 500 ரூபாய்க்கு எல்லாம் பண்ணணும், முட்டி வலிக்கு போனவனுக்கு தெர்மாமீட்டர் எதுக்கு? இவன் எதிர்பார்க்குறான். என்னைக்காவது நாம் கியூவில் நின்று இருக்கோமா, இல்லை கியூவில் அமைதியாக நின்று இருக்கோமா?
அந்த 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 நாகரிகமே இன்னும் வரல. கியூவில் நிற்கிறது, ஒரு ப்ளீஸ் சொல்கிறது, ஒரு தேங்க்ஸ் சொல்கிறது ஒன்றுமே கிடையாது. எல்லாத்தையுமே ஒரு கோயிலுக்கு போங்க சார், கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட தானே போகிறோம், அதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒத்துக்கோ. அங்கே எதுக்கு அர்ஜென்ட் காமிக்கிற? ரொம்ப கஷ்டம் சார். சார் சிறப்பு தரிசனம்னு எப்போ வந்ததுங்க கோயிலில்? அதுக்கு காரணம் யார்? நம்ம தான். முன்னாடிலாம் சிறப்பு தரிசனமே கிடையாது, எல்லா தர்ம தரிசனம் தான் இருந்தது. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறது, கோயிலுக்கு போய் உடனே சாமி கும்பிடணும். அதனால் அந்த ஐயரை என்ன பண்ணுறது, சாமி சாமி சாமின்னு ஐயர் கல்லில் படுற மாதிரி ஒரு 20 ரூபா சாமி சாமின்னா, அவர் பாவம் நல்லவராக இருந்தார், 20 ரூபா பார்த்துட்டு வாங்கோ அப்படின்னாரு. அதுக்கப்புறம் யார் யார் ரூபா காமிச்சாலும் வாங்கோன்னாரு. கட்சியில் என்ன ஆயிடுச்சு, கவர்மெண்ட்டு அங்கே போகிறதுக்கு கவர்மெண்ட்டுக்காவது வரலான்னு ஆயிடுச்சு. போட நவகிரகம் சுற்றும் போது பார்த்துக்கிறீங்களா, இடிச்சிட்டு போகிறான் சார். எதுக்கு நீ 9 சுற்று சுற்றவே வேணாம், கடகடன்னு சுற்றி எத்தனை நம்பர் சுற்றினான்னு அவனுக்கு தெரியாமல் சில பேர் ரிவர்ஸில் சுற்றி கழிக்கிறான் சார் சொல்லி. எல்லா இடத்திலும் பொறுமை இல்லாமல் இருக்கிறது. ஒன்றே ஒன்று சொல்கிறாங்க, எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி நடக்காது சார். ஒரு பையனுக்கு கடவுள் மேலே நம்பிக்கையே இல்லை. இந்த பையன் ஜப்பான் பையன், சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க கடவுள் இல்லை அப்படின்ட்டான். உடனே அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, சர்ச்சுக்கு கூட்டிட்டு போய் ஃபாதர்கிட்ட, இவன் உல்ட்டாவாக இருக்கான், கடவுள் இல்லவே இல்லைன்றான், எந்த கடவுளும் இல்லைன்றான், மதம்லாம் கடவுளே இல்லைன்ட்டான் அப்படின்னு. ஃபாதர் சொன்னாலாம், டேய் நீ ஒரு 6 மாதம் அமெரிக்காவில் போய் இருப்போம் அப்படின்னார். அமெரிக்காவில் போய் இருந்தான், இருந்துட்டு வந்தான். ஃபாதரை பார்த்தான், இப்போ சொல்லு கடவுள் இருக்காரா? இல்லை ஃபாதர். அப்படியா, சரி நீ ஒரு 6 மாதம் சைனாவில் போய் இருப்போம் அப்படின்னாரு. சைனாவில் போனான், ஒரு 6 மாதம் இருந்தான், வந்துட்டான். கடவுள் இருக்காரா? இல்லை. அப்போ நீ இந்தியா போ, ஒரு 6 மாதம் இருந்துட்டு வேணாம். சார் 5 நாளில் திரும்ப வந்துட்டான் சார். கடவுள் இருக்கார் கடவுள் இருக்கார்னா, ஏன்னா அங்கே போய் பாருங்க டிராஃபிக்கை, இந்த டிராஃபிக்கை உயிரோடு இருக்கிறது பெரிய விஷயம், கடவுள் தான் காப்பாற்றுறாருன்னு. டிராஃபிக் ஜாம் ஆகிறதுக்கு யார் சார் காரணம்? நம்மக்கிட்ட இல்லாத பொறுமை தான். ஒருத்தர் பின் ஒருத்தர் போகணுன்ற ஒரு முடிவு பொறுமை இருந்ததுன்னா என்னைக்காவது டிராஃபிக் ஜாம் ஆகுமா? ஆகாது. நீங்கள் ஆள் இல்லாத ரயில் பாதை இருக்குல்ல, அது பார்த்துக்கிறீங்களா? அது இவ்வளோ பெரிய ராடு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் இனிமேல் அதை கடக்கும் போது தயவு செஞ்சு பாருங்கள், அத்தனை பெரிய ராடு நடுவில் வளைஞ்சிருக்கும். அது வளைச்சது யார்? நம்ம வண்டி எடுத்து போயிட்டு சைடாக போய் அது ஏன் போடுறான்? ட்ரெயின் வரப்போகுதுன்றது போகிறான். ஒரு 2 நிமிஷம் பொறுக்க முடியல, அது உள்ளே போய் மாட்டி. ஆக பொறுமையே இல்லாத போயிடுச்சு சார். பொறுமையாக இருக்கணும்னு வச்சுங்க, இன்னைய நிலைமையில் பொறுமையாக மகிழ்ச்சியாக இருக்கிறது வெறும் சாமியாக இருக்குதான். எத்தனை கேஸ் போடுங்க, கோச்சிக்கவே மாட்டான், போடு பார்த்துக்கிறேன். அன்றைக்கி ஒரு சாமியார் கோர்ட்டுக்கு வர சிச்சா மாதிரியே வராரு. உள்ளே போய்ங்க ஜட்ஜி இவர் ஆசீர்வாதம் பண்ணுறாரு, மங்களம் உண்டாகட்டும். ஜட்ஜி பார்த்துட்டு சொன்னார், சாமி கேஸே உங்கள் மேலே அதுதான், ஆசிரமத்தில் மங்களம் உண்டாயிட்டாங்களாம். சிரிக்கிறார். ஜாமீன் வாங்கிட்டு சென்று வருகிறேன்னாரு. மறுபடியும் ஜட்ஜி சொன்னார், சாமி தப்பாக நினைக்காதீங்க, இந்த இடுகாடு போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டு இங்கெல்லாம் வந்தால் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது பண்ணலாம். அதுக்கு இவர் சொல்லியிருக்காரு, அது எனக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு தான் என்ன தெரியல, என் மேலே 17 கேஸ் இருக்குது, வந்து போகிற இடம் தான் விடுங்க அப்படின்னாரு. சார் நிதானம் இருக்கணும் சார், பொறுமை இருக்கணும் சார். யாராவது நம்ம வள்ளுவர் என்ன சொல்றாரு, யாராவது உன்னை இகழ்ந்தா கூட பரவாயில்ல பொறுமையாக இருன்றாரு. எப்படி முடியணும்? 25-30 வயசில் நம்மளுக்கு கல்யாணம் ஆகுது வச்சுங்க, அப்போல்லாம் நம்ம எவ்வளோ ரத்த சூடு, பொறுமை கிடையாது, டீனேஜ், எல்லாத்துக்கும் கோபம் வரும். கோவப்படக்கூடாது. நம்ம நிறைய பேர் கோவப்படுறதில்லை. இப்போ எனக்கு கல்யாணம் ஆச்சுங்க, ஆச்சா தாலி கட்டினேன். தாலி கட்டிட்டு அப்படி திரும்புகிறேன். எங்கள் மாமனார் அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு, அப்பா ஒரு பாரத்தை இறக்கிட்டேன்னாரு.
எனக்கு சுருன்னு கோபம் வந்தது. அப்போது 25 வருஷமாக இருந்தாலும் பொண்ணு வளர்க்கலை. ஒரு பாரம் கல் வச்சுக்கின்னு எவனாவது இழிச்சம் வாங்கி வந்தால் அவன் தலையில் கட்டிடலான்னு வெயிட் பண்ணிக்கிறான். நம்ம மாட்டிக்கணும் சார். கோபம் வருது சார். அந்த நேரத்தில் எழுந்து யாரை சொன்னாய் பொறுமை. அப்போ ஒன்றும் தெரியாது. புது வேட்டி, புது சட்டை, இந்த கையில் இதெல்லாம் போட்டு, மோதிரம் போட்டு, செயின் போட்டு, மாலை போட்டு, பலியாடு மாதிரி கூட்டி போவாங்களே. அப்போ நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. ஃபஸ்ட்டு கல்யாணமா ஒன்றும் புரியல. அப்படியே நேராக போயிட்டு எங்கள் மாமனார் காலில் விழுந்து எழுந்தோன்னு அவர் சொன்னார், மாப்பிள்ளை என் பொண்ணை நான் குழந்த மாதிரி வளர்த்துருக்கேன்னு. மறுபடியும் சுருன்னு ஏறுது. அப்போ எங்கள் வீட்டில் என்ன மாடு மாதிரியா வளர்த்தாங்க? டாய், உங்கள் வீட்டில் பொம்பளை குழந்தை, எங்கள் வீட்டில் ஆம்பளை குழந்தை. பொறுமை. எல்லாத்துக்கும் கோச்சிக்கினாக்கா வாழ்க்கை சரியாக வராது சார். எல்லாத்துக்குமே அப்படி தான். நமக்கு பொறுமை இருந்தது வச்சுங்க, எல்லாத்துக்கும் ஜெயிக்கலாம். சின்ன சின்ன விஷயம். காலையில் பஸ்ஸில் ஏறுறோம் சார், சில்லறை இல்லை, கவர்மெண்ட் பஸ்ஸு, 500 ரூபா நீட்டுறீங்க. கண்டக்டர் என்ன பண்ணுவார்? ரொம்ப நாகரிகமாக இறங்கிடுங்கன்னு சொல்லுவார். இல்லை, உடனே நீங்கள் சில்லறை நீ தான் எடுத்துடணும்னா பொறுமை. ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப கோபமே பட வேணாம். அதே கண்டக்டர் கிட்ட, சார் சில்லறை இல்லை, 500 ரூபா கிட்ட உங்களுக்கு தெரியும் எனக்கு உங்ககிட்ட சில்லறை இருக்காதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்தாங்க டிக்கெட்டை கொடுங்க. எனக்கு 500 ரூபாய்க்கு முன்ன பின்ன இருந்தால் கூட பரவாயில்ல, சில்லறை கொடுங்க. நீங்கள் அந்த மாதிரி ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்களேன். கண்டிப்பாக சொல்கிறேங்க, நீங்கள் இறங்கிறதுக்குள்ளே கரெக்டாக சில்லறையே கண்டக்டர் கொடுப்பாரு. உங்களை எதிர்த்து ஒரு வாசம் பேச மாட்டார். அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் காட்டிய பொறுமை. சில பேர் பேங்க்கில் போய் குதிப்பான். 1 மணிக்குள்ளே டிடி எடுக்கணும். 1லேருந்து 2 மணி வரையும் லஞ்ச் டைம் பேங்க்கு. நமக்கு நம்ம வேலை ஆகணுங்க. 12:45 உள்ளே போகிறோம், பேங்க்கில் லஞ்சுன்னு போட்டு வச்சுக்கிறான். நீங்கள் அங்கே போய் ரூல்ஸ் பேச முடியாது. போடா அப்படின்வாங்க. போய் கெஞ்சணும், தப்பு இல்லை. ஒரு பொறுமை இருந்ததுனாலே போதுங்க. இப்போ நமக்கு மேலே அதிகாரியாக சொல்லுவான் தெரியுமா, பார்த்துக்கிறீங்களா? என்ன மாதிரி ஒரு நல்லவன் இங்கே உண்டா ஆஃபீஸ்லன்னுவான். இருச்சலாக இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியும் அவன் பக்கா கேடின்னு. சொல்ல முடியுமா? பொறுமை. சார் உங்களுக்கு தெரியாதா சார்? அவ்வளோதான். அப்போ அவனுக்கு புரிஞ்சிடும். இந்த உலகத்தில் நிறைய விஞ்ஞான கண்டுபிடிச்சவர் எடிசன் இல்லையா? அவரை பார்க்க ஒரு பெரிய மனுஷன் போனார். அவரும் சயின்டிஸ்ட்டு. அவர்கிட்ட போய் நீங்கள் 1000க்கு மேலே கண்டுபிடிச்சிருக்கீங்க, நான் கூட ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன்னாரு. என்னென்ன? ஒரு என்ஜின் கண்டுபிடிச்சிருக்கேன், அதை வச்சா அது ஓடும். எடிசன் சொல்லியிருக்காரு. எது எவ்வளோ பெரிய ஆராய்ச்சியாளர், அவர் சொல்லியிருக்காரு அதெல்லாம் ஓட முடியாது. ஒன்று ஒரு பொருளை இழுக்கணும், இல்லை தள்ளணும், தானாக போகாது. ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக இருந்து சொல்கிறது அறிவாளியாக இருந்தால் கூட பரவாயில்ல, சொல்கிறத இந்த காதில் வாங்கிட்டு பொறுமை காத்து அந்த முயற்சியை சற்றும் விடாமல் வெற்றி கண்டவர் தான் ஃபோர்டு. அவரால் தான் கார் கண்டுபிடிச்சி. இன்றைக்கி உலகத்தில் எங்கேயாவது ரோடு இருக்குதுன்னா அது ஃபோர்டால் தான். ஆக எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வெற்றி வேண்டுமா, பொறுமை இருக்கணும். பொறுமை இருந்துட்டா போதும். நிறைய பேருக்கு சாமி கும்பிட்றதுலே பொறுமை கிடையாது சார். கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஒரு 6 மாதம் இவன் கேட்டதை கொடுக்கலன்னா கிருஷ்ணரை மாற்றிடுறான். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். ஒரு 6 மாதம் இந்த கோயிலுக்கு போவான், 6 மாதம் சிவன் கோயிலுக்கு போவான், 6 மாதம் திருவண்ணாமலைக்கு போவான், 6 மாதம் ராகவேந்தர் ஆடுவான், 6 மாதம் பாபா ஆடுவான். மாறிக்கினே இருக்கும். என்ன? பொறுமை கிடையாது. தெய்வத்தை பார்ப்பதில் கூட பொறுமை கிடையாது. பொறுமை இல்லாதவங்க தான் இந்த விதி மேலே பழிய போடுறது. எல்லாத்திலுமா விதி. சார் பந்தியில் உட்காந்துக்கிறான், பச்சடி போட்டுன்னு வரான், இவனுக்கு போடல, மறந்துட்டான். அவனா வாய்க்கால் வரப்பு தகராறான்னா இவனுக்கு போடாமல் அடுத்த இலையிலேருந்து போட்டு போயிட்டான். பச்சடி தானே, வாழ்க்கையில் பச்சடி சாப்பிட்டது இல்லையா, பார்த்தது இல்லையா? ஆனால் 5 லட்ச ரூபா திருட்டு போன மாதிரி அப்படியே அது பார்த்துக்கிறீங்களா? பரிமாறுறவனையே பார்ப்பான் பச்சடிக்கு. இல்லை பக்கத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், சும்மா இருக்க மாட்டான், பச்சடி போடலவருக்கு அது இவன் சொல்கிறான். ஆமாம் சார், என் விதி. நான் எங்கள் அம்மாவுக்கு 5வது பிள்ளை, முதல் பிள்ளையாக இருந்தால் பிரதமர் ஆகிடுவியா? டை, அப்பவும் பச்சடிக்கு அப்படி தான் பார்த்துன்னு போகிறேன். எதுக்கு? எது? ஒரு சிங்கம் கரடி நரி 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸு வாக்கிங் போகிறாங்க. கரடியும் நரியும் சிங்கத்தை பார்த்து சொல்லிச்சு, கொஞ்சம் பசிக்குது, ஏதாவது பண்ணுங்களேன் அப்படின்னு. சிங்கம் இது ஏதாவது மாட்டோன்னு புலி வந்து. புளியை பார்த்தோன்னு சிங்கம் ஓடி போய் ஒரே அடி
அடித்து புலியை கொண்டு வந்து அது போராடி ஜெயிச்சு எத்தனை வருதுல கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. கரடியை பார்த்தது, 3 பேருக்கு சரியாக ஷேர் போடு அப்படின்ச்சு. இந்த கரடி ஒரு நிமிஷம் யோசனை பண்ணியிருக்கணும், பண்ணாமல் என்ன பண்ணிச்சு, சிங்கம் ஒரு வார்த்தை சொல்லிச்சுல, என்ன 3 பேருக்கு சரியாக ஷேர் போடுன்னு. அதனால் 3யும் கரெக்டாக ஒரே அளவாக 3. சிங்கம் அப்படி திரும்பி பார்த்த உடனே டென்ஷன் ஆயிடுச்சு சிங்கம். ராஸ்கல், ஒரு பேச்சுக்கு சொன்னோம் 3 பேருக்கு சரியா, நம்ம எவ்வளோ பெரிய ஆள், போய் அச்சுன்னு வந்தது நம்ம தான், சும்மா புதர்கிட்ட நின்று வேடிக்கை பார்த்துட்டு ஷேர் மட்டும் சரியாக, அதுவும் நடிக்கும் ஒரே அதே ஷேர். சிங்கம் கோபம் வந்து டென்ஷன் ஆகி பொறுமையை இழந்து கரடியை ஒரே அடி வச்சது, செத்துப்போச்சு கரடி. இப்போ சிங்கம் சொல்லிச்சு நரிக்கிட்ட, புலி கரடி நம்ம 2 பேருக்கு ஒரே மாதிரி ஷேர் போடு அப்படின்ச்சு. நரி ஒரு நிமிஷம் யோசிச்சது, ஓகே அப்படின்ட்டு மொத்தமாக ஒரு 90% எடுத்து அப்படி வச்சுது, ஒரு 10% எடுத்து இப்படி வச்சுது. ராஜா, இந்த 90% உங்களுக்கு, 10 எனக்கு. சிங்கத்துக்கு பயங்கர குஷி, இப்படி இவ்வளோ கரெக்டாக ஷேர் பண்ண சரி சமமா தெரியுது சிங்கத்துக்கு. அப்போது நரி சொல்லிச்சான், எப்படி கற்றுக்கினேன் இதான்னு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் கரடிகிட்ட கற்றுக்கினேன் ராஜா. டாய், உனக்கு தெரியாதா எனக்கு? ராமகிருஷ்ணர் அற்புதமான ஒரு கதை சொல்லுவார். என்னன்னா, ஒருத்தன் போய் கிணறு தோண்டினான், ஒரு 30 அடி தோண்டினான். அடச்சே அப்படின்னு போயிட்டான். திருப்பியும் போனான், அடுத்த நாள் வந்தான், ஒரு 31 அடி தோண்டினான். அடச்சே அப்படின்னு போயிட்டான். 3ஆவது நாள் வந்தான், 32 அடி தோண்டினான், தண்ணி வரல, சிக் போ அப்படின்ட்டான். அப்போ அந்த பக்கமாக ஒரு துறவி வந்தார், என்ன பிரச்சனைன்னாரு. தண்ணி வரல. டாய் லூஸு, முதல் நாள் எவ்வளோ தோணுனா 31, 2ஆவது நாள் 32, 3ஆவது நாள் 33. ஒன்று செய், இந்த 33 மறுபடியும் இன்னொரு புதிய கிணறு தோண்டாத, 33 தோணுனா. சார் நம்ப மாட்டீங்க, 34ஆவது அடியில் தண்ணி வந்துடுச்சு. உன் பொறுமை இல்லை, 3 கிணறு தோண்டி இருக்க. பொறுமை ஒரு நிமிடம் இருந்தால் போதும். உண்மை இல்லைங்க, பொறுமை இருந்தால் என்ன தெரியுமா, உங்கள் உடல் நலம் காக்கப்படும், பிபி வராது, டென்ஷன் ஆகாது. பொறுமையாக இருந்தீங்கன்னா கோபம் வராது, கோபம் தானே எல்லாத்துக்கும். ஆக உடல் நலம் காக்கலாம். 2வது உங்கள் மனநலம் காக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கிறான் என்று சொன்னால், யுஎன்ஓ சொல்லுது, ஆரோக்கியம் என்பது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்டதல்ல, உள்ளமும் சம்பந்தப்பட்டது. ஆக உள்ளமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் பொறுமையை காருங்கள். நாளிலிருந்து இப்போவே நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறீங்க, சே எப்போ முடிப்பான்னு தெரியலையேன்னு, கொஞ்சம் பொறுமையை இழப்பீங்கல்ல. அதனால் நாளையிலிருந்து எப்பொழுது டென்ஷன் வராமல் இருந்தால் ஒரு நிமிடம் பொறுமையை காத்திருங்கள், உங்கள் வாழ்க்கை வளமாகும். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.